Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான். நம்ம மைதா முட்டையெல்லாம் வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இன்னைக்கு செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு மறக்காம Subscribe பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துர்க்கேன். இதுல வந்து நான் 1 கப் மைதா சேர்க்கறேன். அடுத்து 1/2 கப் ரவை. 1/2 கப் ரவை. அடுத்து 1/2 கப் சர்க்கரை. இப்போ கொஞ்சோண்டு பால் பவுடர் சேர்க்குறேன். இது வந்து 5 ரூபாய் பாக்கெட் இது நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு பேக்கிங் பவுடர் சேர்க்குறேன். கலந்துக்கலாம். இப்போ ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். அடுத்தது பால் சேர்க்கலாம். இப்போ நல்லா கலக்கிக்கலாம். நல்லா சப்பாத்தி மாவு போல நம்ம பிசைஞ்சுக்கணும். பத்தலினா நம்ம பால் சேர்த்து நல்லா பிசையலாம். இப்போ பால் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். ஏன்னா இல்லை சர்க்கரை வந்து நம்மளுக்கு இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே இலக ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சமாக வந்து பால் சேர்த்துக்கிட்டா போதும். பாருங்கள் ஒட்டுது பாருங்கள், சர்க்கரை நல்லா இலகி வருது. நல்லா நம்ம பிசைஞ்சிட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படி நம்ம ஊற வச்சிடலாம். கொஞ்சமாக நெய் மேலே அப்படி நம்ம ஊற்றிக்கலாம். நம்ம லைட்டாக அப்படியே பிசைஞ்சிட்டோம்னா போதும். நல்லா வந்து சர்க்கரை வந்து இலக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம 15 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம சப்பாத்தி கட்டையில் பிசையலாம். இப்போ தட்டு போட்டு நம்ம மூடிடலாம். ஒரு 15 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 15 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ இதை ரெண்டாக பிரிச்சுக்கலாம். நல்லா ஊறிச்சு பாருங்கள். இப்போது சப்பாத்தி கட்டையில் மைதா மாவு போட்டிருக்கேன். நல்லா அதை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நம்ம தேய்க்கலாம். இப்போ இந்த சைடில் நம்மளுக்கு கட் பண்ணிடலாம், வேண்டாம். மாதிரி இந்த சைடில் இருக்கிறதையும் நம்ம எடுத்துடலாம். நம்ம நெக் பிசைஞ்சு போடும்போது இதை சேர்த்துக்கலாம். ஒரு ஷேப்புக்காக தான் நான் இதெல்லாம் எடுக்கிறேன். இப்போ கட் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கேஸ் பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் ஆயில் வந்து கொஞ்சமாக சேர்த்தா போதும். இதில் நம்ம மீடியமாக தான் வச்சுக்கணும் அடுப்பை. இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம அடுப்பு வந்து ரொம்ப மீடியமாக தான் இருக்கணும். நல்லா ஒரு சைடு நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு 2 சைடு நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். அடுப்பு கொஞ்சம் மீடியமாக தான் இருக்கணும். நல்லா வாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் போல் நம்ம கொடுக்கலாம். இல்லை ஸ்கூலுக்கு வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்து அமைக்கலாம். இப்போ இதை எடுத்தாச்சு. இப்போ மீதி இருக்க மாவையும் நம்ம ஆயிலில் சேர்த்து பொரிச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மைதா போட்டு பிஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கவே. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் போல் செஞ்சு கொடுங்க.
லஞ்ச் பாக்ஸ்க்கு ஸ்நாக்ஸ் மாதிரி வச்சு கொடுத்தாலும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.